வணக்கம். ஐ எம் டாக்டர் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ பார்க்குற பேஷண்ட் அவருக்கு முதுகு வலியிலேருந்து காலில் வலி போகிற மாதிரி அவருக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸுங்கிற மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் சொன்னார். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் காமனாக வரக்கூடியது ஒரு நியூரோ சர்ஜனை பார்க்குறது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்லுவோம். முதுகில் 2 எலும்புக்கு நடுவில் இருக்கிற டிஸ்க், அதுதான் நம்ம ஜவ்வுன்னு சொல்கிறோம். அந்த ஜவ்வு பகுதியில் ஒரு சின்ன பிதுக்கம் ஏற்பட்டு நரம்பு மேலே அழுத்தம் ஏற்படுது. அந்த அழுத்தம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு வலி வருது. ஸோ அந்த வலி வர்றது சில பேருக்கு பொறுத்துக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு பொறுத்துக்க முடியாத இருக்கும். அது உள்ள இருக்கிற டிஸ்க் எவ்வளோ பெருசா பிதுங்கி இருக்குங்கிறது பொறுத்து. இவருக்கு ரொம்ப பெரிய பிதுக்கமா இருந்தது, அவரால் அந்த வலியை ஏத்துக்க முடியல. அப்படிங்கறதுனால அந்த சூழல்ல அவர் சர்ஜரி ஆஃபர் பண்றத அவர் சர்ஜரி ஆஃபர் பண்ணி அவர் சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு. உள்ள இருக்க அழுத்தத்தை நம்ம கீஹோல் சர்ஜரி மூலமா எடுத்துட்டோம். அவர் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாரு. இப்போ அவர் நார்மலான இயல்பான வாழ்க்கையில எல்லா வேலைகளும் பண்றாரு. ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது, கடினமான வேலைகளை செய்யக்கூடாதுங்கிறது மட்டும் தான் நம்ம ஒரு 3 மந்த்ஸ்க்கு சொல்றோம். அதுக்கப்புறம் அவங்க இயல்பா என்ன வேலை பண்றாங்களோ எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஸ்பைன் சர்ஜரி அப்படிங்கிறது, ஸ்பைன் சர்ஜரி ஸ்பைனல் கார்டு சர்ஜரி இல்ல, இதுல நரம்புல எதுவும் பண்ண போறது இல்ல, ஜவ்வு பிதுக்கத்தை மட்டும் தான் எடுக்கிறோம். அவங்க நார்மலான லைஃப் லீட் பண்ணலாம். யூஸ்வலா அவங்க 24 hours தான் ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். வணக்கம், நான் சமயபுரத்துல இருந்து வந்திருக்கிறேன். இது ஒரு 6 மாத காலமா லேசா இடுப்பு தான் வலிச்சிச்சு. அப்ப இருக்க ஒரு 2 மாசமா இடுப்பு வலிச்சிருந்து சமயபுரம் தலைமையில போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ஒன்றும் கேட்கல. அப்புறம் சரி மறுபடியும் இங்க நிறுவனத்துக்கு வந்த உடனே சார் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணங்க, சரி பண்ணுங்க சார் அப்படின்ட்டான். அப்புறம் பண்ணிட்டேன். முதல்ல அது 12 மணிக்கு அட்மிஷன் பண்ணாங்க. அந்த 12 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க வீட்டுக்கு போகும்போது உப்பு கொஞ்சம் கம்மியா, கருவாடு சாப்பிடாதீங்க, அப்புறம் எல்லாம் எப்போது சாப்பிட்ற மாதிரி நார்மலாக சாப்பிடலாம் அப்படின்னாரு. இப்போ நல்லா இருக்கு, நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம், எப்போ செய்யற மாதிரி நார்மலாக செய்யலாம். ஆனால் வெயிட்டு மட்டும் தூக்கிறாத, குளிக்கணும் லவ் வெயிட்டு தூக்காத. இப்போ நான் அந்த வலிக்காக அந்த ஜவ்வு துணை தான் எடுத்துருக்கணும். மறுபடியும் வரான்னு சொல்ல முடியாது. நீ வெயிட்டு தூக்காமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. இந்த 3 மாதம் கழிச்சுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோசமான பாயில் வண்டி ஓட்டாத, சமமான பாயில் வண்டி ஓட்டுங்க, எல்லா வேலையும் செய்யலாம். குளிஞ்சு லவ் வெயிட்டு மல்லுக்கடி தூக்குறாங்க. முடியாமல் வந்ததை இப்போ குணப்படுத்தி விட்டாரு. பரவாயில்ல. டாக்டர் ரொம்ப நன்றி, விஜயகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி.